உங்கள் ஏஎல்பி ஜோடர் மற்றும் பயிற்றுனர் சீனிவாசன் வருஷநாடு. அட்சய லக்ன பதி ஜோடி முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திரு புதுவுடைமுத்தை அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம். இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம். இவங்க வந்து கேள்வி என்னென்னா, குழந்தை எப்போது திருமணம் முடிஞ்சு அதுக்கான சிம்டம்ஸே இல்லை, குழந்தை வந்து எனக்கு எப்போ பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்வி. ஆனால் வயது 21 வயது தான் ஆகுது. கிராமப்புறங்களில் இருக்கிறதுனால அவங்க குழந்தை சார்ந்த கேள்வியை கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. சரிங்களா? சரி, அது எப்படி நம்ம அட்சய லக்ன பதி ஜோடி முறையில் வந்து ஒரு ஆய்வாக பார்த்தோம். இவங்களுக்கு குழந்தை எப்போது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இது ஒரு பெண்ணோட ஜாதகம் தான். ஆணோட ஜாதகம் தனியாக இருக்குது. இது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் என்ன பிரச்சனை அப்படின்றது மட்டும் பார்ப்போம். இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம். தற்போது போயிட்டுக்கூடிய அட்சய லக்னமானது வந்து கடக லக்னம். பூசம் 3ஆம் பாதம் போகுது. லக்னாதிபதி யார்? சந்திர பகவான். அவர் ஏஎல்பிக்கு 12ல் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூசம் 3ஆம் பாதம். சனி பகவானும் ஏஎல்பிக்கு 12ல். அதாவது ஏஎல்பிக்கு 12ஆம் இடத்தில் நட்சத்திராதிபதிகள் போகக்கூடிய காலங்களில் வந்து குழந்தை சார்ந்த பிரச்சனையும் இருக்குமானா நிச்சயமாக இருக்கும். குழந்தை சார்ந்த பிரச்சனை இல்லை, குழந்தை இருந்துச்சுன்னா குழந்தைக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்போது இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம்னு சொல்லிட்டோம். பெண்ணுக்குன்னா குழந்தைக்குன்னா 5ஆம் இடத்தை ஆய்வு பண்ணிக்கலாம். 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து யாருன்னா செவ்வாய் பகவான். அதாவது விருச்சிக லக்னம். செவ்வாய் பகவான் எங்கே இருக்காங்கன்னா இந்த ஏஎல்பிக்கு 12ஆம் இடத்துல. இந்த குழந்தைக்கு 8ஆம் இடத்தில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இந்த லக்னாதிபதியும் இந்த குழந்தைக்கு 8ஆம் இடத்துல. இந்த நட்சத்திராதிபதி ஏஎல்பிக்கான நட்சத்திராதிபதி சனி பகவானும் இந்த குழந்தைக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் குழந்தை சார்ந்த பிரச்சனை இருக்குமானா நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ 5ஆம் இடம் பிரச்சனையாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. சரி, இப்போ கர்ப்பப்பை அப்படின்னா 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்களுக்கான ஜாதகம்னா 8ஆம் இடத்தை பார்க்கணும். 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னா சனி பகவான். கும்பலக்னம் சனி பகவான். அவர் எங்கே இருக்காங்க? ஏஎல்பிக்கு அவரும் 12ஆம் இடத்துல. சரிங்களா? இந்த ஜாதகருக்கு 5ஆம் இடத்துல. இந்த கர்ப்பப்பைக்கு 5ஆம் இடத்துல. இந்த ஏஎல்பிக்கு 12ஆம் இடத்துல. அப்போ கர்ப்பப்பை சார்ந்த ஒரு விரயம் ஜாதகருக்கு இருக்குமானா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த பலனுக்கான விஷயங்களை சொல்லியாச்சு. சரி, பூசம் 3 பூசம் 4 பாதங்கள் போகும்போது தான் சனி பகவான் இயக்குவார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்யம் 1 அப்படின்னு வந்துடுவார். சரிங்களா? ஆயில்யம் 1 2 3 4 பாதங்கள் இந்த ஜாதகருக்கு வந்து இந்த கட்டத்திலே போகும். 2031 மார்ச் வரைக்குமே இந்த ஆயில்யம் 1 2 3 4 பாதங்கள் போகும். அப்போது ஆயில்யம் போகும்போது புதன் பகவான் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு 10ஆம் இடத்துல. இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைக்குன்னு கேள்வி வரும்போது இந்த குழந்தைக்கு அது 6ஆம் இடத்துல. இங்கே வந்து 8ஆம் இடத்துல இருக்குது, தீராத பிரச்சனையாக இருக்குது. இங்கே வந்து ஒரு 6ஆம் இடத்துல பிரச்சனை இருக்கானே இருக்குது. ஏன்னா பாவகத்துக்கு அது 6ஆம் இடமாக வரும்போது அங்கேயுமே பிரச்சனை இருக்குமானா நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ எப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னா இந்த லக்னம் மாறுற வரைக்குமே குழந்தை சார்ந்த பிரச்சனை ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த ஜாதகம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ ஏஎல்பி லக்னமானது வந்து சிம்ம லக்னமாக வந்துருச்சு. அப்போ இங்கே மகம் 1ஆம் பாதம் போயிட்டுருக்கும். சரிங்களா? மகம் 1 ஆரம்பிச்சிருக்கும். மகம் 1 போகும்போது உங்கள் குழந்தைக்கு எப்படி ஆய்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா D9 வந்து 9ஆம் இடத்துல போயிட்டுருக்கும். அதாவது சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல D9 போயிட்டுருக்கும். அந்த காலத்தில் குழந்தை சார்ந்த முயற்சிகள், அதாவது குழந்தைங்க அதை ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் அந்த நேரங்களில் குழந்தைக்கான இது ஆரம்பிக்காது. அதனால் D9 வந்து 10ஆம் இடத்துல போகும்போது தான் வாய்ப்பு இருக்குது. 9ஆம் இடத்துல போகும்போது வாய்ப்புகள் கம்மி. அப்போ மகம் 2ஆம் பாதம் போகும்போது ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஜாதகருக்கு இதன் மூலம் பலன் சொல்லிட்டோம். அப்போயும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இப்போ ஏஎல்பி லக்னம் உங்களுக்கு கடகமாக போகும்போது அவங்க கணவன் அப்படின்னு சொல்லக்கூடியது 7ஆம் இடம். சரிங்களா? 7ஆம் இடத்தோட அதிபதியான சனி பகவான் இந்த ஏஎல்பிக்கு 12ல். இந்த ஜாதகருக்கு 6ல். இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்போது கணவன் மனைவிக்கான அந்யோன்யங்கள்லையும் பிரச்சனை வருமானா ஆமாம் அப்படின்னு சொல்லலாம். கேட்கும்போது ஆமாம் அப்படி தான் சொன்னாங்க. சரிங்களா? சரி, அப்போ இந்த ஜாதகருக்கு இது கணவன். சரிங்களா? இது பெண்ணு, இது ஆண். இந்த கணவனுக்கு குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 5ஆம் இடம். கணவனுக்கு குழந்தை அப்படின்னா 5ஆம் இடம். 5ஆம் இடத்தோட அதிபதி சுக்கிர பகவான்
ஜாதகருக்கு 6ல் குழந்தைக்கு நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஜாதகருக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஜாதகருக்கு ஆணுக்கு வந்து 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வீரியம். சரிங்களா? பெண்களுக்கு எப்படி 8ஆம் இடம்னு பார்த்தோமோ இதே மாதிரி கணவனுக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வீரியம். அந்த 3ஆம் இடத்துக்கான அதிபதியான குரு பகவான் அவர் எங்கே இருக்காங்க? இந்த 7ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமாகவும் இந்த 3ஆம் இடத்திற்கு 6ஆம் இடமாகவும் வருவது வீரியம் சார்ந்த பிரச்சனைகளும் இந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் தகவலும் வருது. ஆமான்னு தான் சொன்னாங்க. கவுண்டிங்லையும் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இவங்க எல்லாத்துக்குமே இருவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2032 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகும் ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அதற்கு முன்னாடி முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கோச்சார பலன்களும் உங்களுக்கான கர்ம வினைகளும் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக பயணிக்கும் போது ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2032ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருட காலங்கள் இருக்கிறதுனால அதற்கு முன்னாடி நீங்கள் அதுக்காக சோர்ந்து போக வேணாம். முயற்சி பண்ணுங்கள், மருத்துவரை அணுகுங்க, அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும்போது கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பலன் கொடுத்துச்சுன்னா, கர்ம வினைகள் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் கோச்சாரம் வேலை செய்யும். உங்கள் வினைகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இறைவன் அருளால் ஏதோ ஒரு வாய்ப்புகளில் வந்து உங்களுக்கு ஒரு சான்சஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களோட பிறப்பு ஜாதகத்தில் இதுக்கான சான்சஸ் இவ்வளோ தான் அப்படின்றத நம்ம பெர்ஃபெக்டாக சொல்லிட்டோம். சரிங்களா? அவங்களும் ஆமாங்க நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனையுமே எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது மாதிரி எளிய துல்லிய ஆய்வு முறைகளை அட்சய லக்னபதி ஜோட முறையில் தான் கணிக்க முடியும். இந்த ஜாதகத்தில் கணவனுக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அவனோட ஜாதகத்துலேயும் அந்த கணவனோட ஜாதகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியான பிரச்சனைகள் தான் கவுண்டிங்கில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் காட்டுது. அதனால் எப்படி சுற்றி பார்த்தாலும் ஒரு நிலையை தெரிஞ்சிடும். ஆனால் அந்த எளிய துல்லிய ஆய்வு தான் அட்சய லக்னபதி ஜோட முறையில் தான் கணிக்க முடியும். இதை நீங்களும் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட எண்ணுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான பலனை துல்லியமாகவும் எளிமையாகவும் சொல்ல முடியும். இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை எளிமையாக துல்லியமாக ஆய்வு பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வாய்ப்பு தன குருநாதருக்கு கோடான கோடி நன்றிகள். நன்றி, வணக்கம்.